அல்லாஹுவை தவிர ஒன்றுமே கிடையாது. இதுதான் முடிவு. அந்த இருக்கிறதெல்லாம் என்ன உண்ட வெளிப்பாடுதான். வெளிப்பாடுண்டா வெளிப்பாடு வேற, அவன் வேற அந்த கருத்து இல்ல. ஹல்க் என்பது அவனுடைய சிவத்து. ஹாலிக் என்றால் படைக்கிறவன். ஹல்க் என்றா படைத்தல் அல்லது படைப்பு. படைப்பு என்பது படைத்தல் என்பது அவனுடைய சிவத்து. சிவத்தண்டா அது தாத்தை விட்டும் பிரியாது. தாத்தண்டா என்ன தெரியுமா? நான் இருக்கேன், எந்த உடல் இதுதான் தாத். என்னுடைய தாத் என்னுடைய உடல். அல்லாவுக்கும் தாத் உண்டு, நம்போம். ஆனால் என்னுடைய உடலை போலவோ அல்லது இன்னொரு படைப்பினுடைய உடலை போலவோ இல்லை, மாற்றமானது. ஆனால் தாத்துண்டு. அது வெள்ளையாக இருப்பா சிவப்பா அது தெரியாது. அதுக்கு இன்னும் இடைகள் இருக்குதா அது தெரியாது. அவற்றை விட்டும் அவன் பரிசுத்தமானவன். அதை பத்தி சிந்திக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தாத் அவனுக்கு உண்டு. அந்த தாத்தில பல தன்மைகள் இருக்கும். அதுல ஒரு தன்மை, ஒரு சிவத்து படைத்தல் என்ற சிவத்து. சிவத்தண்டா என்ன? விட்டு பிரியாத தன்மை. அதான் சிவத்து. விட்டு பிரியாது. எப்படி கொச்சிக்கறி அதுல தாத்தது. கொச்சிக்காவோட அமைப்பிரிக்க அதுதாங்க தாத்து. இப்ப நான் சொல்றேனே, எந்த உடல் தான் எனக்கு தாத்து, இவன் உடல் இவனுக்கு தாத்து. ஆனா அல்லாவுக்கு தாத்து உண்டு. எந்த தாத்த போலையோ இவன் தாத்த போலையோ அல்லது இன்னொரு தாத்த போலையோ அல்லாது. அது எட்டாது, அதை விட்டுறோம் நாங்க. தாத்து உண்டு. அந்த தாத்தில பல தன்மைகள் இருக்கும். அதுல ஒன்றுதான் படைப்புன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப கொச்சிக்காய் எடுங்க, அதில் அமைப்பிரிக்க அதுதான் தாத்து. அதுல சிவத்து என்ன? உரைப்பு, உரைத்தல் என்கிற சிவத்து. அந்த கொச்சிக்காயை விட்டும் உரைத்தல்ங்கிற தன்மையை வேறாக்கி எடுக்கலாமா? ஏதாதான் ஏதாவது. அசிவத்து லா துஃபாரிகுல் மௌசூஃப. தன்மை என்பது எதை அண்டி நிற்கின்றதோ, எதில் நிற்கின்றதோ அதை விட்டும் பிரியாது. இதுதான் தத்துவம். சிருஷ்டியுடைய தாத்துக்கு சிவப்பா கருப்பா வெள்ளையா என்ற குணம் இருக்கும். எத்தனை இடம் எவ்வளவு பாரம்ங்கிறது தனி இருக்கும். அல்லாஹ்வுடைய தாத்துக்கு அதெல்லாம் கிடையாது. அப்ப இந்த புளியங்கொட்டை புளியம்பழத்தை எடுங்க, இதனுடைய சிவத்து என்ன? புளிப்பு. அதுதான் அதனுடைய சிவத்து. இப்ப புளியம்பழத்திலிருந்து அந்த புளிப்பை நீங்க பிரிச்சு எடுக்க முடியுமா? முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் தத்துவம். அப்படியானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ذاتில் இருக்கின்ற கல்கு சிருஷ்டித்தல் என்ற சிவத்தை வேறையாக பிரிச்சு எடுக்க முடியுமா? முடியாது. அது எப்போதும் அந்த ذاتோடு தான் நிற்கும். அப்ப இந்த படைப்புகள் அவனுடைய சிவத்தென்று சொன்னா அவனை விட்டு இந்த படைப்புகள் பிரிஞ்சதா? பிரியாததா? பிரியாதது. அவனை விட்டும் அந்த சிவத்து பிரியாதது. அப்படியானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிருஷ்டிகளாக என்ன செஞ்சிருக்கான்? தஜல்லியாகி ஒளியாகி காட்சி அளித்து கொண்டிருக்கிறான்.